நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடன் இணைந்திருப்பவர் முன்னாள் ராணுவ வீரர் திரு பாஸ்கரன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. சார் இப்ப நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா, கல்வி அமைச்சர் பார்த்தீங்கன்னா, ராஜ்மோகன் பேசினது பெரும் பேசு பொருளாயிருக்கு சார். மாணவர்கள் கயிறு கட்டக்கூடாது, இந்த மாரி ஒரு பிரஸ் மீட்ல சொல்றப்ப, அது வெறும் பேசும் பொருளாகி அது இப்ப விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு சார். அது எப்படி சார் பார்க்குறீங்க? சார், மாணவர்கள் கயிறு கட்டக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது, மாணவிகள் அப்படின்னு சொல்லி இவங்க ஏற்கனவே இந்த திமுக ஆட்சியில தீய சக்தின்னு சொன்னாங்கல்ல, அந்த திமுக ஆட்சியில சந்திரன் சொல்லி ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜை ஒரு கமிஷன் போட்டிருந்தாங்க. அவர் அந்த கமிஷனோட அறிக்கையை கொடுத்திருந்தாரு. அதை எடுத்து நாங்க கூட கேஸ் போட்டிருக்கேன். கேஸ் நம்பர் 30/623/2024, 111/47/2025 2 கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு. இவர் என்ன புதுசா இவர் கயிறு கட்டக்கூடாது, என்ன வரவங்க எல்லாம் என்னமோ இந்துக்கள் மேலதான் இருப்பாங்களா, என்ன கயிறு கட்டக்கூடாது, அதுல என்ன ஜாதி வருது கயிறு கட்டுறதுல? சரி, கிறிஸ்டின் பிள்ளைங்க போறாங்க, சிலுவை போடக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதானே? பாதிரியார் கிளாஸ் எடுக்க போறாருல, அவர் அங்கி போடக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதானே? அந்த கன்னியாஸ்திரிங்க அவங்க அங்கி போடக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதானே? மத்த மதத்தை பத்தி ஏன் பேச மாட்டேன்றாங்க? அந்த முஸ்லீம் இருக்காங்க, பிள்ளைங்க ஹிஜாப் போடக்கூடாதுன்னு சொல்லணும், அந்த புர்கா போடக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியதானே? இந்துக்கள் தான் இழிச்ச வாயினலா? இவரு ராஜ்மோகன் எங்க இருந்து வந்தாரு? இவரு ஏன்னா ஒரு மந்திரியா இருக்காலும் இதெல்லாம் தெரிய வேணாமா? அவருக்கு வாயில வந்தது எது வேணாலும் பேசிடலாமா? அப்புறம் நாட்டுல என்ன சமத்துவம், என்ன சமாதானம், என்ன உங்களுக்கு சொல்லுங்க? என்னதான் நினைச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் இந்த இந்துக்களை தான் குடைவாங்க, மத்தவங்களை தான் குடைவாங்க. பூ வைக்க கூடாது, பொட்டு வைக்க கூடாது, கயிறு கட்டக்கூடாது. கயிறு கட்டுறதுலாம் ஜாதி வருதா? அதாவது இந்துக்களை ஒடுக்கணுன்றதுக்கு தான் ஒவ்வொருத்தரும் ரொம்ப திறமையா செய்யற மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. இதை இப்படி எல்லாம் இருந்ததுனாக்கா இவங்க ஆட்சி எப்படி போக போகுதுன்னு தெரியல. ஏங்க இந்த இந்துக்களுக்கு சொரணம் இல்லையாங்க? எவ்வளவு இந்துக்கள் இருக்காங்க அவங்க கூட. ஏன் உங்க சீஃப் மினிஸ்டர் விஜய் தான் நெத்தியில போட்டு வச்சிருக்காரு, கையில கயிறு கட்டி இருக்காரு. அவரை போய் கேளுங்களேன். ஓட்டு போட்ட தேர்ந்தெடுத்த இந்துக்கள் அவங்க கட்சியில எவ்வளவு பேர் இருக்காங்க? யாரும் கயிறு கட்டாம இருக்காங்களா? பொண்டாட்டி பிள்ளைக்கு பூ வாங்கி கொடுக்காம இருக்காங்களா? கோயிலுக்கு போனா கயிறு கட்டாம இருக்காங்களா? இல்ல கோயிலுக்கு போகாம இருக்காங்களா? இதெல்லாம் கேட்கறதுக்கு யாருமே நாதி கிடையாதா? இந்துக்களுக்கு நினைச்சிட்டு இருக்காங்களா? அவங்க எங்க இந்து சனாதன தர்மத்தை எப்படி காப்பாற்றணும்னு எங்களுக்கு தெரியும். இவங்க இப்படியே போயிட்டு இருந்தாங்கனாக்கா இது நல்லதுக்கு இல்ல. கோர்ட்ல கேஸ் வேற இருக்கு பெண்டிங்ல, சுப்ரீம் கோர்ட்ல. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டவரு. இப்ப அதே மாதிரிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்றீங்களா சார்? இப்ப திமுக ஆட்சியில இருக்கிறப்ப என்ன நினைச்சோ அதே மாதிரிதான் இப்ப இருக்குன்ற மாதிரி சொல்றீங்களா சார்? ஆமா, திமுக ஆட்சியில ஜஸ்டிஸ் சந்திர, ரிட்டையர்ட் ஜஸ்டிஸ் சந்திர ஒரு கமிஷன் போட்டு வச்சாங்க. மக்களோட வரி பணம் தானே செலவாச்சு. அந்த கமிஷனுக்கு அவர் கொடுத்த சம்பளம் யாரு? இவங்க அப்பா வீட்டுல இருந்தா கொடுத்தாரு ஸ்டாலின், இல்ல அவரோட சம்பளத்துல இருந்து கொடுத்தாரா? ஏங்க இந்துக்கள் இழிச்சவா போயிலுங்களாங்க? தொடர்ந்து இந்த மாதிரி இந்துக்களையே இந்த மாதிரி பண்றது எப்படி சார் பாக்குறீங்க? இந்து மக்களுக்கு இந்த பள்ளியார் கூட அப்புறம் அதுக்கு வேற விளக்கம் கொடுக்குறாங்க. சாதி ரீதியா தான் நான் கயிறு கட்டக்கூடாதுன்னு சொன்னேன், அதை நீங்க இப்படி பெருசாகிட்டீங்கன்ற மாதிரி வேற சொல்றாங்க. அது என்ன ஜாதி ரீதியா? அப்ப ஜாதியை எடுத்துருங்க, இந்த ஜாதி இருக்காதுன்னு எடுத்துருங்க சர்டிபிகேட்ல இருந்து. யாரு ஜாதி ரீதியா கட்டிட்டு இருக்கா? கோயிலுக்கு போனா கோயில்ல ஒரு கயிறு கட்டுறாங்க இவங்க ஒரு பக்தியோட கட்டுறாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு அருணா கயிறு போடுறாங்க, கயிறு கட்டுறாங்க. நம்ம இந்து தர்மத்துல ஒரு தூய சக்தி எதுவும் நம்ம பிள்ளைகளை அண்டக்கூடாதுன்றதுக்காக தான் அதை செய்யறாங்க. தீய சக்தி எதுவும் வந்ததுனாக்க அதை விரட்டி விட்டுருவோம் அப்படின்றதுக்காக தான் இதை கயிறு கட்டுறதெல்லாம். இவங்கதான் தூய சக்தி ஆச்சா? அப்புறம் இவரு இப்படி பேசினாருன்னா என்ன இருக்குல்ல? இந்துக்களுக்கு சொரணம் வேணுங்க. அவங்க பின்னாடி போறாங்க பாருங்க, அவங்களுக்கு முதல் சொரணம் வேணும். சொரணம் இல்லாத இந்துக்கள் இருந்தாக்க அப்புறம் இப்படிதான் போவோம். ஆளாளுக்கு ஒவ்வொன்னு சொல்லுவாங்க. ஆட்சிக்கு வரவங்க எல்லாம் ஒவ்வொன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவர் ஒரு கமிஷன் போட்டாரு, இவரு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இப்படியே போயிட்டு இருந்தா என்ன வருது? உங்களுக்கு சூடு சொரணம் வேணாம்? இந்துக்களுக்கு சோறு தானே தின்றாங்க, இல்ல வேற ஏதாவது தின்றாங்களா? அமைச்சர் இந்த மாதிரி பொது இடத்துல பேசுறது எப்படி சார் பாக்குறீங்க? இந்த மாதிரி பேசுறது ஏங்க அவரு பொது இடத்துல பேசுறாருன்னா அவர் பேசிக்கிட்டே தான் இருக்க வேண்டியதுதான். அதை கேக்குறாங்களா? அவங்களுக்கு இல்ல சூடு சொரணம் வேணும், எதிர்த்து கேட்கணுங்க. போய் கேட்க சொல்லுங்க, அவங்க சீஃப் மினிஸ்டர் கேட்க சொல்லுங்க, அவங்க தலைவரை. அவர் கையில கயிறு கட்டிருக்காருல, நெத்தியில போட்டு வச்சிருக்காருல, போய் கேட்க சொல்லுங்க அவரை. இந்துக்கள்னா இழிச்சா போயிடலாம். வரவங்க எல்லாம் இந்துக்களை உரசணுமா? எங்களை போய் ஒரு சர்ச்சிலேயோ ஒரு பள்ளிவாசல்ல போய் கேட்க முடியுமா? மக்களுக்கு தாங்க சூடு சொரணம் வேணும், இந்துக்களுக்கு. சார், உங்க நேரத்தை எங்களுக்காண்டி செலவு செய்து ரொம்ப நன்றி சார். ஜெய்ஹிந்த் சார். நன்றி சார்.